ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு வந்து எப்போ அசைன்மெண்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, செமஸ்டர் எக்ஸாம் எப்போ வந்து அவங்க கண்டெக்ட் பண்ணுவாங்க, ப்ராக்டிகல் எக்ஸாம் எப்படி நடக்கும், அதேமாதிரி வந்து ரீவேல்யூவேஷன் ரிசல்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பற்றி நான் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ யாருக்குன்னா போத் சிஒய் 2026லேருந்து அதுக்கு பிஎஸ்சி எல்லா பேட்சுக்குமே இந்த வீடியோ தான். ஏஒய் 2025 பேட்சுக்கு வந்து செகண்ட் செமஸ்டர், அதே நான் செமஸ்டருக்கு வந்து ஃபஸ்ட் இயர் எக்ஸாம், அதேமாதிரி வந்து சிஒய் 2026 பேட்சுக்கு வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் வந்து இப்போ கண்டெக்ட் பண்ண போகிறாங்க. அதேமாதிரி வந்து இப்போ வந்து நான் செமஸ்டர் வந்து ஃபஸ்ட் டைமே எக்ஸாம் எழுதுவீங்க. அதேமாதிரி சிஒய் 2026 பேட்ச் வந்து ஃபஸ்ட் டைமே எக்ஸாம் எழுதுவீங்க. உங்களுக்கு வந்து பாஸ் மார்க் டீட்டெயில் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இன்டர்னலில் தனியாக பாஸ் ஆகணும், எக்ஸ்டர்னலில் தனியாக பாஸ் ஆகணும். இன்டர்னல்னா அசைன்மெண்ட், எக்ஸ்டர்னல்னா நீங்கள் எழுதுகிற செமஸ்டர் எக்ஸாம். இன்டர்னலில் யூஜி பிஜி ரெண்டு பேருமே வந்து 13 மார்க் எடுத்தால் பாஸ் அசைன்மெண்ட்டில். அதே வந்து நீங்கள் பிஜி டிப்ளமோ அதேமாதிரி அட்வான்ஸ்டு டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸாக இருந்தீங்கன்னா 10 மார்க் எடுத்தால் பாஸ். அதேமாதிரி வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸாம் வந்து உங்களுக்கு 70 மார்க் வந்து நடக்கும். அதில் நீங்கள் பிஜியாக இருந்தீங்கன்னா 32 மார்க் பாஸ் மார்க், அதே யூஜியாக இருந்தீங்கன்னா 25 மார்க், அதே நீங்கள் பிஜி டிப்ளமோனா 32, அதே நீங்கள் வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 25 மார்க் எடுத்தா பாஸ். இதில் வந்து உங்களுக்கு டேபிள் ஃபார்மெட்டில் வந்து எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, இது எல்லாமே இருக்கட்டும். அசைன்மெண்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, எக்ஸாம் வந்து எப்போ வைப்பாங்க, அதை ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நிறைய பேர் வந்து நினைப்பீங்க. நான் சொன்ன மாதிரி மே மந்தில் வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஜூனில் வந்து எண்டில் வந்து உங்களுக்கான அசைன்மெண்ட் கொஷின் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி வந்து ஜூலையில் வந்து உங்களுக்கான அசைன்மெண்ட் லாஸ்ட் டேட் வந்து எண்ட் ஆகிடும். எக்ஸாம் ஃபீஸும் அந்த மந்த்தே ஓப்பன் பண்ணி அந்த மந்த்தே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி ஜூலையிலே உங்களுக்கான டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். அவங்களுக்கான இமேஜ் தான் இது வந்து 2025 ஆகஸ்ட் மந்த் வந்து ரிலீஸ் பண்ண எக்ஸாம் டைம் டேபிள். எப்பயுமே செகண்ட் செமஸ்டர் ஆகஸ்ட் மந்த்துக்கு அவங்க வந்து வைப்பாங்க. ஓகே, இது எல்லாமே இருக்கட்டும். இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து எழுத போவீங்க. சிஒய் 2026 பேட்ச், அதேமாதிரி வந்து ஏஒய் 2025ல நான் செமஸ்டர் வந்து இப்போ வந்து எக்ஸாம் வந்து எழுத போவீங்க. அவங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் எப்படி சப்மிட் பண்ணணும், அசைன்மெண்ட் வந்து எப்படி கைட் பண்ணணும்னு தெரியாது. அது எல்லாத்துக்குமே வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க செக் பண்ணி பார்த்துங்க. அதேமாதிரி சிஒய் 2026 பேட்சுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு யூனிட்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து 4-3 இம்பார்ட்டன்ட் கொஷினுக்காக இருக்கும். அந்த யூனிட்டில் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் தான் ரிப்பீட்டாக வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. புக்கு ஃபுல்லாக படிக்கணும்னா அது வந்து டவுட் தான். நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷினாச்சும் படிச்சுட்டு போங்க. அதுலேருந்து தான் கொஷின் வந்து உங்களுக்கு வந்து வரும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுங்க. நீங்கள் செக் பண்ணி இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ஷனில் வந்து பாஸ் ஆகிட்டிங்கன்னா அந்த செமஸ்டர் பேப்பரை அந்த செமஸ்டர்லேயே நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ யார் சிஎம்மாக இருக்காங்களோ அவங்க கையால் நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து வாங்கலாம் கிராஜுவேஷன் டே அன்றைக்கி. இப்போ வந்து ரிசல்ட் வந்து வந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டர் பாஸ் ஆகிட்டிங்கன்னா செகண்ட் செமஸ்டரில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் வந்து எஃபர்ட் வந்து போடுங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணிடுவேன். அதேமாதிரி இந்த எக்ஸாமில் வந்து 2 கேட்டகரி இருக்காங்க. ஒன்று ஆர்ட்ஸு, இன்னொன்று வந்து சயின்ஸு. ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து இருக்காது. அதே நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து இருக்குது. அதுக்கு வந்து தனியாக தான் அவங்க எக்ஸாம் சென்டர் வந்து போடுவாங்க. அதுக்கு தனியாக ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ரெக்கார்ட் ஷீட் வந்து எழுதி தான் ஆகணும். நீங்கள் ரெக்கார்ட் நோட்டு வாங்கிடுங்க. வாங்கி இப்போலேருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணால் ஓகே தான். ஆனால் நெக்ஸ்ட் மந்த் அசைன்மெண்ட் கொஷின் ரிலீஸ் பண்ணிக்குவாங்க. அசைன்மெண்ட்டும் கைட் பண்ணணும், ரெக்கார்டும் கைட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கணும். நீங்களே பார்த்துங்க. இப்போயே ரெக்கார்டு வந்து நீங்கள் எழுதி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஆல்ரெடி ரெக்கார்டு வந்து எப்படி கைட் பண்ணணும் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஷோ ஆனிச்சுன்னா நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் லிங்க்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லிங்க்ஸ்னு கமெண்ட் பண்ணிங்கனாலே இம்பார்ட்டன்ட் கொஷின் பிளேலிஸ்ட்டு, ரெக்கார்ட் ஷீட் வந்து எப்படி கைட் பண்ணணும், அதேமாதிரி வந்து அசைன்மெண்ட் எப்படி எழுதணும், அசைன்மெண்ட் வந்து எப்படி சப்மிட் பண்ணணும், வெப்சைட் லிங்க் எல்லா லிங்க்குமே அங்கேயே ஷோ ஆகும். நீங்கள் அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். லிங்க்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து நெக்ஸ்ட் செமஸ்டரில் வந்து உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு தெரியலனா நீங்கள் லாகின்லேயே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா அங்கே வந்து கோர்ஸ் டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அது கிளிக் பண்ணாலே நெக்ஸ்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட் தான் ஷோ ஆகும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. நிறைய பேர் வந்து கேட்பீங்க புக்கே ஒன்றும் சென்ட் பண்ணல, எப்படி வந்து படிக்கிறீங்கன்னு. புக்கு வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க. நீங்கள் அங்கே போய் லிங்க்ஸ்னு கமெண்ட் பண்ணாலே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எல்லா லிங்க்குமே அங்கேயே ஷோ ஆகும். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க்குமே ஷோ ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கமெண்ட் பண்ணி என்கிட்ட வந்து ஷேர் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் அதிலே வந்து லிங்க்கோட உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் டேரெக்டாக வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதிலே வந்து புக் அப்டேட்டுக்காக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு வந்து எல்லாம் செக் பண்ணிப்பீங்க. அதிலே நெக்ஸ்ட் எந்த ரீஜன் சென்ட் பண்ணியிருப்பாங்கன்னு எல்லாமே அதிலே செக் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான ரீவேல்யூவேஷன் ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் மந்த் 10க்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஏதாவது அப்டேட் கிடச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.